கீரைகளின் ராஜா முருங்கைக்கீரை. அதுக்காக டெய்லி முருங்கைக்கீரைய சமைச்சு குடுத்தா வீட்ல இருக்கவங்க சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நம்ம செய்ற ரெசிபி அந்த மாரி. ஒண்ணு பருப்பு போட்டு சாம்பார் வைப்போம். அப்படி இல்லைன்னா பொரியல்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், பூ, பருப்பு இந்த மாரி ஏதாவது போட்டு தான் பொரியல் செய்வோம். அப்படி இல்லன்னா கூட முட்டைய வந்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி பொரியல் செய்வோம். இதுவும் ஓரளவுக்கு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு 4, 5 ரெசிபிய வச்சு தான் நம்ம முருங்கைக்கீரைய மாத்தி மாத்தி செய்றோம். அதையும் தாண்டி ஒரு ரெசிபி இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி தான். டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த முருங்கைக்கீரை கறி செய்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி, கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சோனே 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்த பொடியா நறுக்கி சேர்த்து, அதுவும் 2, 3 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் சேர்த்து மறுபடியும் 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுது தேவையான அளவு தண்ணி ஊத்தி மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல கைவிடாம 2, 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நல்லா சுட சுட சாதத்துல இத ஊத்தி வறுவல்னு பார்த்தீங்கன்னா, சைவமோ, அசைவமோ எதா இருந்தாலும் நல்லா ஸ்பைசியா வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீட்டெயிலா குடுக்குறேன். செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.